தொட்டதெல்லாம் துலங்குன்ற மாதிரியே, எது தொட்டாலும் விளங்காதுன்ற மாரி, எல்லாத்துலயுமே எனக்கு அதுல சம்பாரிச்சு நான் வீடு வாங்கினேன்றத விட, நான் எங்க அம்மா வாங்கி குடுத்த வீடு தான் அது ஆக்சுவலா எனக்கு. சரி. அ படத்துல சம்பாரிச்சு வாங்கினேன்னு சொல்ல முடியாது. இளமை தனிமை வேற. முதுமை தனிமைன்றது வேற. No mother, no son, no father, nobody is with me. But anyway, everybody is with me. We have to pay. இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல we are sitting poor person. I'm sitting alone for in my house. மதுரீஸ்வரம் படத்துல ராதா ரவி கூட ஆக்ட் பண்ணமா. எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. உங்க வீட்டுக்குள்ளார வந்து எங்க பெட்ரூம் இருக்குன்னு ஹவ் ஐ நோ. இவரு டைரக்டா ராதா ரவி ஜிங் ஜிங்னு வந்தாரு. அந்த படம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஆஃப்டர் தட் சர்ன்னு இதுல பூந்துட்டாரு பெட்ரூம்ல. ஸோ ஒரு பக்கம் படங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப், இது எல்லாத்துக்கும் நடுவுல அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சது? 88ல. 88ல. 88ல தான் என்னை கொண்டு போய் காங்கிரஸ்ல சேர்த்தாங்க. சேர்த்தாங்கங்கிறீங்க, நீங்க தானே? நான் சேரல, என்ன ஒருத்தர் இன்ட்ரெஸ்டா சேர்த்தாரு. ஓகே, கூட்டிட்டு போனாரு, வழி காமிச்சாரு. வழி அதான் சொல்லுவாங்களே, கோடு போட்டா ரோடு போடணும். சரி. மூப்பனார் சார் முன்னிலையில தான் ஜாயின்ட் ஆனேன். சரி. என்னன்னு தெரியல, அது ஒரு 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 மோசமான பழமொழி இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? தொட்டதெல்லாம் துலங்குன்ற மாதிரியே, எது தொட்டாலும் விளங்காதுன்ற மாதிரி எல்லாத்துலயுமே எனக்கு அது டைம், பிகாஸ் ஆஃப் த டைம் தான் சொல்ல முடியும். இப்போ நம்மளோட டைமிங் வந்து நம்மள வழி நடத்துறது அந்த 9 கிரகங்கள். அந்த கிரகங்கள்லாம் அன்னைக்கு பூரா அறகுறையா எனக்கு ஆட்டி படைச்சிருக்கு. ஒன்று இதில் போ பாதி, இன்னொன்று பொலிட்டிக்கில் போ, இன்னொன்று வந்து ஃபிலிமில் போ. ஆனால் அதுலேயும் நீ ஓஹோன்னு கொடிப்பட்டி ரஜினி மாதிரி பறக்க போகிறதில்ல, இதுலேயும் பறக்க போகிறதில்லன்னு என்னை சாவடிச்சு 2 கெட்டன் ஆகி போச்சு. ஆனால் பேர் வந்து இப்போ பாப்புலர் ஆனது பிகாஸ் ஆஃப் த காங்கிரஸில் இருந்ததுனால. இதில் என்ன ஒரு பியூட்டினா, நான் டெல்லிக்கு போனேன் எம்எல்ஏ சீட்டுக்கு ராஜீவ் இறக்கிறதுக்கு முன்னாடி. அவர் என்னை குலாப் நபி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி, அம்மா சீட்டு கொடுக்க போகிறேன்னொன்னே ஓகே பண்ணி இங்கே வந்தவர் தான் இறந்து போனார். எனக்கு ஸ்ரீபெரும்புதூர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா அவரை? மீட் பண்ணீங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் நான் பார்த்தேன். அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ என்னை வந்து டைம்னு ஒன்று நல்லா இருந்தா, குட் டைம் இருந்தா கொடி கட்டி பறக்க வச்சிருக்கணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு ரெண்டையுமே கவுத்து விட்டுட்டாரு அந்த கிரகங்கள்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? நடக்கல, ஆனா அங்க சொன்னபடி அவர் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆமா, அதுவும் போச்சு. மூப்பனார் சார் எனக்கு கவுன்சிலர் போஸ்டிங் தரதா இருந்துச்சு, இந்த அம்மா கெடுத்து விட்டுட்டாங்க. யாரு? ஜெயந்தி நடராஜா. இங்க இருந்து கவுன்சிலரும் போச்சா, எனக்கு அங்க இருக்கிற எம்எல்ஏ சீட்டும் போச்சா. மனசு உடஞ்சு போய் வாழ்க்கையை வெறுத்துட்டு பிரச்சாரம் வண்டி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணதுக்கு அயன் மணி நல்ல பணம் கொடுத்தாங்க. போய் சொல்லக்கூடாது. அதுதான் நான் கண்ட சுகமே. அந்த பணம் படத்துல நடிச்சப்ப கொடுத்த பணங்கள், சம்பாரிச்ச பணங்கள் சேர்த்து வச்சீங்களா? அதுல சம்பாரிச்சு நான் வீடு வாங்கினேன்றதை விட, நான் எங்க அம்மா வாங்கி கொடுத்த வீடு தான் அது ஆக்சுவலா. சரி. படத்துல சம்பாரிச்சு வாங்கினேன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு வீடு 1 லட்சமா இருக்கலாம். அந்த 1 லட்சம் எவ்வளவு கஷ்டம். ஒரு படத்துக்கு 5,000 கூட ஒழுங்கா குத்தா தானே. மலையாளத்துக்காரனாவது கொடுத்தாங்க, இவங்க அது கூட கொடுக்கல. தமிழ்ல கர்ணன் சார் கொடுக்கல. கர்ணன் சார் அவனுக்கு நீர பணம் கொடுக்கல. நெஞ்சில் ஒரு முள்ளும் கொடுக்கல. ஒத்தையடி பாத ஜூடர் ஒத்தனும் சாவர வரைக்கும் மனுஷன் ஒரு பைசா கூட கொடுக்கல. இவங்களெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு பணம் கொடுக்கலன்றது. நாங்களும் ப்ளஷர் பண்ணல, கேட்கல. அதாவது ஹியூமன் மனசு, மனுஷால் தான் முக்கியம். பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அவர் இப்ப நம்ம பணம் கேட்டா அடுத்த படம் போட மாட்டாரோ, போட்டு அது ஹிட் ஆகி போச்சுன்னா நம்ம அது வழியா 10 படம் வரும்ல. புரியுது. அந்த தாட்ல போயிட்டோம் நாங்க. ரொம்ப இப்ப வந்து மேடம், இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல உங்கள்கிட்ட கேள்வி இல்லை, அதனால பதில் நானே சொல்லிடுறேன். இது வந்து இது கனவா நினவான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நடக்கிற இன்ஸ்டன்ட். பட் இன் ஃபியூச்சர் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் நைபர்ஸ். ஏன் மேம்? ஏன் மேம்? தண்ணி குடிங்க. இருங்க நான் எடுத்தேன். நீங்க நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க. நீங்க ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் பேசுறீங்கன்னு நினைச்சிட்டு நான் இது பண்ணிட்டே இருந்தேன். நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி சொல்றீங்க, என்ன ஆச்சு? ஏன் இல்ல, இப்போ நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இந்த கேள்வி நல்ல கேள்வி. இப்போ அதாவது என்ன பாஸ்ட்ல என்ன பண்ணீங்க,
ப்ரெசென்ட்ல என்ன பண்ணீங்க, ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, இப்போ ஃபியூச்சர்ல எனக்கு வேண்டாம். தனிமை ரொம்ப வாட்டுது மேடம். இளமை தனிமை வேற, முதுமை தனிமைன்றது வேற. டிஷ்யூஸ் அதாவது எனக்கு ஒரு சன் இருந்தான்னு உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன். காரணம் என்னன்னா அவன் செத்துட்டான். அப்படிங்களா? சன் இருந்ததை மறைச்சிட்டேன். செத்ததுனால இது சொல்லணுமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறேன். 1 year தான் ஆச்சு. No mother, no son, no father, nobody's with me. But anyway, everybody's with me. We have to pay. இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல we are sitting poor person. I'm sitting alone for in my house. பிடிக்கல. எனக்கு ஒன்று செய்யறதுக்கு தைரியம் இல்லை. பொண்ணு இருக்கிறதுனால இல்லைன்னா செய்ய மாட்டேன். ஏன்னா நான் போல்ட் லேடி. யூனோ நான் ரொம்ப போல்ட் லேடி. நான் செய்ய மாட்டேன். ஏன்னா கேர் ஆஃப் ஃப்ளாட் பார்ட்டில் இருக்கிறவனே செய்ய மாட்டேன். எனக்கு சொந்த வீடு இருக்கு. கொஞ்சோண்டு யூடியூப்பில் இப்போ நீங்கள் எடுக்கிற அளவுக்கு பேர் இருக்கு. புரியுதுங்களா? ஐ ஹாவ் கொஞ்சம் எனக்கு டெபாசிட்ஸு, கோல்டு அண்ட் மணி எவ்ரி திங்ஸ் வித் மீ. ஸோ அதை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு எதுக்கு ஒய் ஷுட். ஆனால் அதனாலேயே இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்கள், டிவி ஓடிட்டுருக்கும் 24 hours இன் ஜோதி டிவி. ஏன்னா அது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்பர் 1. 2வது கடவுளை நான் வெறுத்துட்டேன். நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது, விரதம் இருக்கிறது, கடவுளை பார்த்தோன்னே அது என்ன அறியாமல் அந்த வேலை கடவுளை பார்த்தா கை தானாக வந்துடும். தட் இஸ் நேச்சுரல். பட் நான் ரொம்ப பையன் இழந்ததுனால 40 வயசு அவனுக்கு. இது வந்து லேட் டெலிவரி தான் என்னோட டாட்டர் ஆக்சுவலாக. அப்படிங்களா? ஆமாம். அதனால தான் 20+ ஆகுது. இல்லை நான் டெய்லி என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க. நீங்கள் கேட்ட கேள்வியில் யூ ஹாவ் டு ஆட் திஸ். இதையும் தான் நான் நினைக்கிறேன். இருக்க முடியலையே நம்மளால. எவ்வளோ நேரம் மேடம் நீங்கள் ஆடியோ பார்ப்பீங்க, ஆடியோ கேட்பீங்க, வீடியோ பார்ப்பீங்க, வீடை சுத்தம் பண்ணுவீங்க, குக் பண்ணுவீங்க. கொஞ்சோண்டு 1 minute அந்த வெளியில் வருவேன் பாருங்க. ஒரு ஜென்ரலாக மாயா மாதிரி வரமாட்டேன். ஜஸ்ட் ஆயா மாதிரி வருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் வெளியில் வந்து இந்த டீ கடை ஸ்பெண்ட் பண்ணுறது. ஐ ஹவ் டு சேஞ்ச் மை மைண்ட். எனக்கு அந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன்னா ஐ வில் கம் அவுட். வீட்டிலேருந்து வெளியில் வந்துடுவேன். வந்துட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுறது, டீ கடையில் டீ சாப்பிட்றது, ஷாப்பிங் ஏதாவது பண்ணுறது. ஆனால் நான் வந்து ஐ வாஸ் இன் வெரி ஃபேமஸ் அப்படின்னும் போது எங்கள் ஃபேமிலியில் ஃபுல் ஃபேமிலியாக இருந்தப்போ ஐ ஃபெல்ட் ஹாப்பி. இப்போ வந்து ஜஸ்ட் ஆப்போசிட். எனக்கே மரண பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு இருக்கணும், நாளைக்கு இருக்கணும் தெரியல. அந்த ஒரு நாள் வந்து கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணை விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது அந்த உங்கள் பொண்ணு எடுத்த முடிவு இல்லை அது? ஒன்றும் பண்ண முடியல. ஐ கான் ஹெல்ப். ஆமாம். நீங்கள் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கீங்களா? அந்த கதையை இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் மேடம் வரும். ஏம்மா? ஆக்சுவலாக மதுரை சூரன் ஒரு படம். அந்த படத்தில் வந்து டைரக்டர் பேர் மறந்து போச்சு. அதில் ராதா ரவி நாங்களாம் ஒரு கேங்கு. சரி. அனுராதா தான் ஹீரோயின், விஜயகாந்த் ஹீரோ. சரி. அப்போ நான் ஐ வாஸ் இன் ப்ரெக்னென்ட். சாங் பண்ண முடியல எனக்கு. மெயினாக சாங் பைத்தியம். நான் சாங் பண்ண முடியல. ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் மை சன். நான் சொல்லுது ஐ எம் டாக்கிங் அபவுட் 83. 83 தான். மதுரைஸ்வரம் படத்தில் ராதா ரவி கூட ஆக்ட் பண்ணம்மா. எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து எங்கே பெட்ரூம் இருக்குன்னு ஹவ் ஐ நோ? இவரு டைரக்டா ராதா ரவி ஜிங் ஜிங்னு வந்தாரு. அந்த படம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஆஃப்டர் தட் சர்ன்னு இதுல பூந்துட்டாரு பெட்ரூம்ல. நான் அம்மால ஷாக் ஆயிட்டோம். ஏ ராதா ரவி வராரு, உட்காருங்கன்றோம். ஹாலில் அவர் பாட்டு பெட்ரூம்ல போறாரு. நீ சொன்னியா பெட்ரூம் அங்கே இருக்குன்னு? நான் அவங்க கூட தானம்மா நிற்கிறேன். படுத்துட்டேன் மனுஷன். ஆஸ் யூஷுவல் இப்போ ரொம்ப டீப் அண்ட் ஒய்ஃப் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கெட் டுகெதர் வாழ்ந்தா எப்படி வருவாங்க ஃப்ளஷ்வலா? அது இப்போ அவர் பார்த்தா கூட நான் அடிச்சு சொல்லுவேன். நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் ப்ரெஸ்ஸில். வந்துட்டார் மனுஷன். ஏன்னா என்ன வந்து ஸ்விம்மிங் பூலில் அவர் நடித்தவர் தானே என் கூட. அவருக்கு டெம்டேஷன் ஆகி போச்சு போட்டிருக்குது. மனுஷன் வீட்டுக்கு வந்துட்டாருன்றமா ஷூட்டுக்கு அடுத்தது. நான் ஒத்து போகலன்னு என்னோட கார்டுக்கு தூக்கி போட்டார். ஐ மெம்பர்ஷிப் கார்டு, நோ மோர் மெம்பர் தூக்கி போட்டுட்டார் மேடம் என்னோட மெம்பர் கார்டை. ஐ எம் லைஃப் மெம்பர். ஐ எம் நாட் ஆர்டினரி மெம்பர், ஐ எம் எ லைஃப் மெம்பர். அதை தூக்கி எரிஞ்சிருக்கவுமே எனக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா விசால் வந்ததுக்கு அப்புறம் ஓட்டு போட போனோமா இல்லையா? நான் சாரி மேடம் உங்களுக்கு ஓட்டு இல்லைன்றான்.
நீங்க ஓ உறுப்பினராவே இல்லன்ட்டாங்களா? ஓட்டு ஆமா ஓட்டு இல்லைம்மா, நீங்கள் உங்கள் எங்கேம்மா காரணம்? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் ஓல்டு ஆர்டிஸ்ட்டு, இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் பெரிய ஆர்டிஸ்ட்டு கூடலாம். ம். இந்த மாதிரி சொல்கிறீங்க. அப்போ தான் எனக்கு கிளிக் ஆச்சு. ஆஹா! மனுஷன் வீட்டுக்கு வந்து நம்ம நாட் அலோவ்டு பண்ணதில எடுத்துட்டாருன்னு. அப்புறம் அந்த தெய்வம் புண்ணியம் விஷால் தாம்மா எனக்கு திருப்பி லைஃப் மெம்பர் அந்த பழைய கார்டு இருந்ததுனால. ஒன் ஆஃப் த ப்ரூஃப் வேணும்ல. யாருன்னா ம். வாயில சொன்னா நம்ப மாட்டாங்கல்ல. ம். 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 அந்த பழைய கார்டு இருந்ததுனால, புது கார்ட எனக்கு குடுத்துட்டாரு லைஃப் மெம்பரா. ஓகே. ஸோ இப்ப அது நடிகர் சங்கத்துலருந்து உங்களுக்கு ஏதாவது உதவிகள்லாம் வருதா? இல்ல ஒரு வாட்டி வந்து நானு நடுவுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த சனி நடக்குதும்பாங்கல்ல. அந்த கண்ட சனி, கண்டக அஷ்டம சனி சனியா? மோசமான சனி. ம். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ம். கண்ணாடி ஸ்பெக்ஸ் வாங்க கூட கேஷ் இல்ல. அப்புறம் போய் விசால் ஆஃபீஸ்ல கேட்கவும் வாங்கி குடுத்துட்டாரும்மா. கண்ணாடி வாங்கி குடுத்தாரு. அதுக்கப்புறம் போய் நாம கேட்கிறோமோ இல்லையோ, தே ஆர் நாட் அவைலபிள் இன் த ஆஃபீஸ். ம். வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன். ம். பேருக்கு நடிகை சங்கங்க கட்டடம். ஆப்போசிட் ஆஃபீஸு. ம். அங்க நேத்து மொளச்ச காளான்கலாம் வெரட்டுதுங்க. நேத்து மொளச்ச காளான்ங்க இருக்கானுங்க தவிர, பழைய ஆர்டிஸ்ட் போணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டு போனா கூட, அப்பாயின்ட்மென்ட் குடுத்துட்டு, "சார் இப்போ தான் அர்ஜென்ட் கால் வந்துச்சு போய்ட்டாரு" அப்படின்ருவாங்க. ஆனா என்ன கேட்டா, தலைவர்கள் விசால் இவங்கலாம் ஒரு நல்லவங்களா இருந்தா கூட, ம். அவங்க பிஹைண்ட் டு ஒர்க் பண்றது ஸ்டாஃப்னால இவங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் வருது மேடம். ம். அது ஐ ம். ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் போய் எதுவும் கேட்கல. ம். அ எனக்கு அந்த மாரி கேட்கணும்னு தோணவும் இல்ல. ம். கேட்கல. சொந்த வீடு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அது மை ம். மதர் நேம் ஒன்லி. ம். வாங்கி குடுத்தது நானா இருந்தாலும் அம்மா பேர் தான் அது. இப்ப உங்களுக்கு வந்து சீரியல்லாம் நடிக்கிறதுக்கோ, இல்ல சினிமாக்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து குடுத்தாங்க அப்டின்னா, உங்களுடைய முடிவு என்னவா இருக்கு? வாய்ப்பு அவங்க குடுக்குறாங்களோ இல்லையோ, இப்படி ஒரு ஹியூமன் பீயிங் உயிரோட இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல மேடம். அதான் உண்மை. நவடேஸ் எனக்கு ஐ அம் இன்ட்ரஸ்டட் ஆக்ட் பண்றதுக்கு இப்போ. அப்படியா? ஏன்னா இந்த டிப்ரிசியேஷன்ல இருக்கிறதுனால, ம். ஸோ ஐ டிசைடட் சரி இங்க போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். வி டோன்ட் வாண்ட் மனி நெறைய பேர்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன். ம். சார் எனக்கு பாட்டி ரோல் குடுங்க, அப்பத்தா ரோல் குடுங்க, மாமியார் ரோல் குடுங்க, சொர்ணா கேரக்டர் குடுங்க. ம். எனக்கு நீங்க வாங்கிக்கங்க என் பேர சொல்லி பணத்த. எனக்கு பணம் வேண்டாம். ம். ஆண்டவன் நான் இன்னொருத்தருக்கு சோறு போடுற மாரி தான் என்ன வச்சிருக்காரு சார். நான் வாங்கி சாப்பிடுற மாரி. இன்னொரு ஒரு குட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாமா? நேத்து சாய்பாபா கோயில் போனேன் மேடம். ம். நைட்டு வந்து நைட்ல வந்து கார் பார்க்கிங்க வந்து நைட்டு அது நாஸ்தி பண்ற இடத்துல ஒரு கார் பார்க்கிங் நிக்குது. ம். அப்ப நான் வந்து மாயா மாரி இல்ல. ஜஸ்ட் ஒரு ஆயா மாரி இருந்து கதவ தட்டி நாக் பண்ணேன். அப்படியே நோட்ட வந்து எண்ணல மேடம். ம். அப்படியே நோட்ட இப்படி அள்ளி இப்படி குடுக்குறாங்க. யாரோ ஒரு பிச்சைக்காரி கேட்குறாங்க. நான் அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். ஐய்யய்யோ! நம்மள சாய்பாபா கோயில் போயிட்டு வந்தோனே நமக்கு இவ்வளோ காசு அள்ளி குடுத்தாரே! அ நான் வேணான்னு சொல்ட்டோமே! அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு திருப்பி வாங்கலான்னு போனேன் அவர்ட்ட இத சொல்லி. இந்த மாரி மனசு வாங்க சொல்லுதுன்னு. வண்டி போயிடுச்சு அதுக்குள்ள. அ எனக்கு ஏன் அப்படி வந்ததுன்னு தெரியல மேடம். அள்ளி குடுத்தாங்க மேடம் இப்படி ம். பணத்த. ம். அது ம். ம். மேபி பிளாக் மணியா இருக்கலாம், ஒயிட் மணியா இருக்கலாம். ம். அதாவது கள்ள நோட்டா கூட இருக்கலாம் தான். குடுக்கணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அதனால. ம். அப்படியே அள்ளி எடுத்து குடுக்க மாட்டாங்க மேடம். ஏன்னா, அவங்க டோர் நாக் பண்ணும்போதே யாரோ பிச்சைக்காரி காசு கேட்கறான்னு தானே அவங்களோட தாட்டே. ம். நான் தான் சொன்னேன், "இங்க வந்து ரொம்ப அக்லியா இருக்கு சார். ப்ளீஸ் டோன்ட் பார்க் ஹியர். ம். யூ கோ லிட்டில் ஃப்ரண்ட்" அப்டின்னேன். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்குறேன் வண்டி போயிருக்கு. ம். இது ஒரு அ இது வந்து இது மாரி இருக்கு மேடம். மாயா மந்திரஜாலம் மாரி. ம். ம். ஒரு சமயம் கடவுள் கூட ஹியூமன் பீயிங்ல வந்து அவர் ம். குடுக்கணும்னா குடுத்துருக்கலாம். அதுல எவ்வளோ நோட்டு இருக்கு? நான் இருட்டு நான் சொல்றேன். ஐ அம் டாக்கிங் அபௌட் ஆஃப்டர் 6:37. ம். அது என்னால இன்ன வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியல. நேத்து நடந்த இன்சிடென்ட். ஐ அம் டாக்கிங் அபௌட் எஸ்டர்டே நைட். ம். 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 அது ரொம்ப ஆச்சரியக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, காட் வந்து ஹியூமன் பீயிங்ல தான் வருவார் தவிர, காடா வரமாட்டாங்க. எனக்கு பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ரியலி ஐ அம் வெரி மச் இன்ட்ரஸ்டட் மேடம். ம். எனக்கு சின்ன திரையில கூப்பிட மாட்டாங்களா? நமக்கு சான்ஸ் கிடைக்காதா? ஏன்னா மிந்திலாம் அப்படி இல்ல மேடம். இந்த டைரக்டர் கண்ட்ரோலு. அவங்க இந்த மாரி மிஸ்யூஸ் பண்றாங்களே ம். லேடீஸ்ன்றதுனால ம். கண்ட்ரோல் அங்க போயிடுச்சு ஹெட்டுக்கு இப்போ. ம். நான் கேள்விப்பட்டது அப்படிதான். ம். இப்ப சன் டிவி சான்ஸ் வேணும்னா யூ ஷுட் கோ ஃபார் சன் சேனலுக்கு போணுங்க. சேனல் போணும். ஆ. அங்கேயும் இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியாது இல்லையா? எல்லா இடமும். இப்ப இருக்குன்னா எல்லா இடமும் இருக்கும். கொசு இருக்குன்னா எல்லா இடமும் இருக்கும். ஆ. அது எப்படி சன் டிவில வந்து நல்லவங்க இருக்காங்கன்னா, அப்படி சூஸ் பண்ணி விட்டாங்க. ம். ம். அதே மாரி விஜய் டிவி, எல்லா டிவிலயுமே ம். இப்ப நான் போய் அங்க கேட்டா எனக்கு சான்ஸ் கிடைக்கும். ம். ம். ஆனா அவங்க உங்கள மாரி என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்க காங்கிரஸ் ஆளு தானேன்ட்டாங்கன்னா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓ! இன்னும் அந்த அரசியல் பின்புலம் உங்கள தொடருதா? காங்கிரஸ் பேச்சாளர் மாயா வராங்கன்னு சொல்லுவாங்க மேடம். சரிம்மா. இப்ப உங்களுக்கு அரசியல் அழைப்பு, வேற கட்சியில இருந்து அழைப்பு வருது. எங்க கட்சிக்கு வந்து பேச்சாளராக நீங்க பேசிக் குடுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்ற மாரி அழைப்பு வந்தா என்ன பண்ணுவீங்க? டிஎம்கேல கூப்பிட்டாங்க. ம். நம்ப இவர் கவுன்சிலர் கவுன்சிலர் ராஜா சொன்னாரு. ம். இப்ப எலக்ஷன் வரப்போது வாமான்னு. ம்.
எனக்கு என்னவோ அதில் ஒரு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ சன் இருந்தாப்புல. அதனால இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் ஆனவனா டெல்லியில் பறக்கணும்னு நினைக்கிறவன் பையன். அதனால இப்போ பையனோட துக்கத்தில் இருக்கிறதுனால எந்த தாட்டும் இல்லை எனக்கு. இப்போ நிறைய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் வந்து ஆல்பம் மாதிரியே போட்டு வச்சிருக்கீங்களே, என்ன இது அதெல்லாம்? இந்த பாருங்க மேடம், எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். சுவிட்சர்லாந்து, ஃபாரினில் வந்து ஸ்டார் நைட் போயிருக்கேன். நான் போகாத ஊரே இல்லை. இந்தாங்க நீங்களே படிங்க.